பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன். ஸோ நீங்களும் ஹாப்பியாக இருங்க, ரொம்ப பாசிட்டிவாக இருங்க. என்னடா ரெகுலராக வீடியோ வரலையேன்னு சொல்லி யோசிக்காதீங்க. பசங்களுக்கு லீவ் விட்டதுனால அவங்கள மேனேஜ் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்து எடிட் பண்ணுறதுக்கு டைம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ரெகுலராக வீடியோ வரல. ஒரு 10 டேஸ் தான். அதுக்கப்புறம் அவங்க வந்து ஸ்கூல் போயிட்டாங்கன்னா ரெகுலராக நான் வீடியோஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடுவேன். நிறைய சிஸ்டர் வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்க வீடியோ வரலன்னு சொல்லிட்டு. டோன்ட் வரி, சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 6 ஜார் சேவிங்ஸ் மெத்தடை பற்றி தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். நம்மளுடைய சேனலில் நிறைய வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், ஃபினான்ஷியல் அட்வைசர்னா கிடையாது, ஆனாலும் எனக்கு தெரிஞ்ச மெத்தட்ஸ், தெரிஞ்ச சின்ன சின்ன சேமிப்புகள் எல்லாமே நம்மளுடைய சேனலில் நான் சொல்லுவேன். சில மோட்டிவேஷன் வீடியோஸும் நான் கொடுப்பேன். அதே விதத்தில் தான் இந்த 6 ஜார் சேவிங்ஸ் மெத்தடை வந்து நான் இது வரைக்கும் பட்ஜெட்டே பண்ணதில்லை, சேவிங்ஸே பண்ணதில்லை, எப்படி பிரித்து சேர்த்து வைக்கிறதுனே எனக்கு தெரியல. என் பசங்களோட ஃபீஸுக்கு எனக்கு வேணும், கல்யாணத்துக்கு நான் சேர்த்து வைக்கணும், அதுக்கப்புறம் என்னோட ரிட்டையர்மெண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரொடக்டிவாக இருந்துக்கணும், அதுக்கு ஒரு மணி வேணும், இப்போ இருக்கிற சம்பளத்தில் எல்லாமே செலவாயிடுது, எப்படி பிரிக்கிறது, எப்படி வந்து நம்ம டிவைட் பண்ணி சேர்த்து வைக்கிறது, எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுன்னு சேலரின்னு நிறைய பேருக்கு தெரியாது. கரெக்டாக எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 இயர்ஸ், அது ஒரு 4.5 வருஷமாக தான் நானே நிறையா ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் ஸோ ஒரு விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணுறேன். ஸோ இந்த 6 ஜார் சேவிங்ஸ் மெத்தட் வந்து உங்களுடைய மணியை வீணாக்காமல் நீங்கள் வாங்கக்கூடிய சம்பளத்தை கரெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணி இந்த விஷயத்தை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் பணத்தை சேர்த்து வைக்கவும் முடியும், சரியாக யூட்டிலைஸ் பண்ணிக்கவும் முடியும். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நான் சொல்ல போகிறேன். மறக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு லைக் போட்டுட்டு நம்மளோட வீடியோவை ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுங்கள். வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6 ஜார் டெக்னிக்னா என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். மணி சேவிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வரக்கூடிய இன்கம் சின்ன இன்கமாக இருக்குதோ பெரிய இன்கமாக இருக்குதோ அந்த பணத்தை வந்து 6 விகிதங்களாக 6 பங்குகளாக பிரிச்சிடணும். அந்த 6 பங்கை வந்து பிரிக்கிறதுல தான் விஷயமே இருக்குது. அதைத்தான் இந்த 6 ஜார் டெக்னிக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு பங்கும் என்னென்ன எவ்வளோ விகிதம் வந்து நீங்கள் பிரித்து சேர்த்து வைக்கணுங்கிறது தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 6 ஜார் சேவிங் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜாரை நம்ம சொல்லக்கூடியது வந்து யூட்டிலிட்டி. அந்த யூட்டிலிட்டி அப்படின்னா என்னன்னா டே டு டே லைஃப்ல நமக்கு இது இருந்தால் தான் கண்டிப்பாக நம்மளால சர்வைவ் ஆக முடியும்னு சொல்லக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் ஆகட்டும், ஃபுட் ஆகட்டும், ரெண்ட் ஆகட்டும், ட்ராவல் எக்ஸ்பென்சஸ், இது எல்லாமே நமக்கு எதுக்குள்ளே வரும்னா இந்த யூட்டிலிட்டிக்குள்ளே தான் வரும். மேக்ஸிமம் வந்து இப்போ நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்கினா எத்தனை பர்சன்டேஜ் யூட்டிலிட்டிக்கு நீங்கள் ஒதுக்கி வைக்கணும்னா கிட்டத்தட்ட 60% தான் நீங்கள் ஒதுக்கி வைக்கணும். நீங்கள் வந்து 1 லட்சம் சம்பளம் வாங்குறீங்கன்னா 60,000 ரூபாய் உங்களால் லைஃப் ஸ்டைலுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட சாப்பாட்டுக்கு, தங்குறதுக்கு, ட்ராவல் எக்ஸ்பென்சஸ்க்கு எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ரிமைனிங் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை என்ன பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. அதுதான் ஒரு பெரிய விஷயமே. ஓகேவா? 60%ங்கிறத நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் கம்மியாக சேலரி வாங்குறதா இருந்தாலும் நீங்களும் அதே தான் ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் நம்மளுடைய லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஃபினான்ஷியல் பர்டனுக்குள்ளே போகாது. ஸோ 2வது ஜார் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லாங் டேர்ம் சேவிங்ஸ். ஸோ இந்த 2வது ஜாரில் லாங் டேர்ம் சேவிங்ஸ் எத்தனை பர்சன்டேஜ் சேர்த்து வைக்கணும்னா 10% கண்டிப்பாக சேர்த்து வைக்கணும். இந்த லாங் டேர்ம் சேவிங்ஸ்னு எதை குறிக்குதுன்னா பசங்களுடைய ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபினான்ஷியலாக மேரேஜ் பண்ணுறதுக்கும் இல்லைனா அவங்களுக்கு வந்து ஹையர் எஜுகேஷன் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறதுக்காகவும் இந்த ஃபினான்ஷியல் விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணலாம், பசங்களோட சேவிங்ஸ்க்காக ஒரு 10% கண்டிப்பாக நீங்கள் சேர்த்து வச்சுட்டே தான் இருக்கணும். ஸோ 3வது ஜார் என்ன அப்படின்னா ஷார்ட் டேர்ம் சேவிங்ஸ். இந்த ஷார்ட் டேர்ம் சேவிங்ஸ் எதெல்லாம் குறிக்கணும்னா பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், இல்லை சின்னதாக ஒரு கார் வாங்கணும், இல்லை சின்னதாக ஒரு பைக் வாங்கணும், இல்லை சின்னதாக ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நான் பண்ண போகிறேன், நமக்குன்னு ஒரு ஆசைகள் இருக்கும் இல்லையா? ஸோ இதெல்லாம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு அசால்ட்டாக மாற்றுறதுக்கு நம்ம வந்து இந்த ஷார்ட் டேர்ம் சேவிங்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3வது ஜார் வந்து ஷார்ட் டேர்ம் சேவிங்ஸ். இந்த ஷார்ட் டேர்ம் சேவிங்ஸுக்கு நம்ம எவ்வளோ வந்து பர்சன்டேஜ் ஒதுக்கி வைக்கணும் அப்படின்னா 10% கண்டிப்பாக நம்ம இதுக்கு ஒதுக்கி வைக்கணும். ஸோ 4th ஜார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நம்ம வந்து பசங்களுக்காக உழைக்கிறோம், அவங்களோட ஸ்டடீஸு, அவங்களோட மேரேஜ், அவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்குறது, இப்படியே நம்மளோட லைஃப் போகும்போது ஆஃப்டர் 50-55க்கு அப்புறம் நமக்குன்னு என்ன இருக்கணும்னா ஒரு அமௌண்ட் இருக்கணும். அதாவது நமக்காக அதுக்கடுத்து ஒரு வயசான காலத்துக்கு அப்புறம் நம்மளை சேஃப்கார்ட் பண்ணிக்கிறதுக்காகவும் நம்மளோட வாழ்வாதாரத்துக்காகவும் நம்ம ஒரு ஃபண்டை சின்ன வயசுலேருந்தே, அதாவது ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் நம்மளுடைய சேவிங்ஸ்லேயே ஸ்டார்ட் பண்ணிடணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ அதுலேருந்து ஒரு 10% நீங்கள் இப்போதுலேருந்து ஒதுக்க ஆரம்பிச்சிடணும்னு சொல்கிறாங்க. நம்மள நிறைய பேர் எல்லாமே ப்ரைவேட் ஜாப் பார்ப்போம், எல்லாருமே வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடையாது. இப்போ இருக்கிற கவர்மெண்ட் ஜாப்ஸில் கூட வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்து பணம் நிறைய பேருக்கு வரது கிடையாது இல்லையா? அந்த மாதிரி எல்லா ஸ்கீம்ஸும் மாறிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும் சரி, கம்மியோ அதிகமோ அதில் ஒரு 10% நம்மளுடைய வயசான காலத்தில் சேவிங்ஸுக்காக ஒரு சரியான விகித தொகையை 10% எடுத்து நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டே ஆகணும். அப்படி பண்ணால் தான் ஃப்யூச்சரில் உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு அமௌண்ட் இருக்கும்.
ஓகேவா? இப்போ 5வது முக்கியமான ஜார் அப்படின்னா ப்ளே அண்ட் ஹாப்பி மோட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம வேலைக்கு போயிட்டு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நம்மளோட வாழ்வாதாரத்தையும் பார்த்து பசங்களையும் பார்த்து அவங்களுக்கு சேவிங்ஸும் பண்ணி ஸோ அவங்களோட ஃபியூச்சர் மேரேஜுக்கு எஜுகேஷனுக்கு எல்லாமே பண்ணிட்டு நம்மளோட சேஃப்டிக்காக நம்ம பணம் எடுத்து வச்சாலும் கடைசியில் நமக்கு டே டு டே லைஃப்பில் என்ன தேவைன்னா கொஞ்சம் சந்தோஷம் நமக்காக நம்ம வாழ்க்கைக்கு தேவை. அட்லீஸ்ட் ஒரு வீக்லி ஒன்ஸோ இல்லை ஒரு மந்த்லி 2 தடவையோ பசங்களோட குடும்பத்தோடு எங்கேயாவது வெளியே போகணும், இல்லை ஏதாவது ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணணும், இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும். இந்த மாதிரி நிறைய ஹாப்பியான மூமெண்ட்ஸ் நம்மளோட லைஃப்பில் க்ரியேட் பண்ணணும்னு நினைப்போம் இல்லையா? இல்லை ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட்றது கூட சில விதத்துக்கு ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்டாக இருக்கும். இப்படி சின்ன சின்ன சந்தோஷங்களை அன்றாட வாழ்க்கையில் நம்ம பண்ணிகிட்டே இருந்தால் தான் நமக்கு சலிப்பு தட்டாதுங்கிறதுக்காக இந்த 5வது விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ கம்பல்சரி என்ன பண்ணிக்கணும்னா ஒரு 5% ஆகுது நம்ம உழைக்கிறோம் இல்லையா, அந்த உழைப்பில் வரக்கூடிய அந்த இன்கம்லேருந்து ஒரு 5% கண்டிப்பாக மந்த்லி நம்ம என்ன பண்ணணும்னா நமக்காக நம்மளுடைய சந்தோஷத்துக்காக செலவு பண்ணியே ஆகணும். ஸோ 6வது முக்கியமான ஜார் என்னன்னா சேரிட்டி. இப்போ சேரிட்டின்னு சொன்னோன்னே நிறைய பேர் கேட்பீங்க, சிஸ்டர் நாங்களாம் கம்மியாக சம்பளம் வாங்குறோம், எங்களால் எப்படி அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவ முடியும், எங்களுக்கே நிறைய லோன்ஸ் போகுது, எங்களுக்கே நிறைய பணம் தேவைப்படுது, இதில் எப்படி அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறதுன்னா அப்படி யோசிக்காதீங்க. நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ அதில் ஒரு 5% சேரிட்டிக்கு ஒதுக்கிடணும்னு இந்த 6 ஜார் சேவிங்ஸ் மெத்தட் சொன்னாலும் அட்லீஸ்ட் உங்களால் 5% ஒதுக்க முடியலனாலும் உங்களால் முடிஞ்ச ஒரு வீக்லி ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய்க்கோ இல்லை மந்த்லி ஒரு 200 ரூபாய் 300 ரூபாய்க்கோ தெரிஞ்சவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதாவது பொருள் வாங்கி கொடுக்கலாம், இல்லை தெரியாதவங்களுக்கு ஏதாவது ட்ரெஸ்ஸஸோ ஃபுட்டோ உங்களால் முடிஞ்ச விஷயத்த செய்யும் போது தான் இந்த யூனிவர்ஸ் நமக்கு நிறைய விஷயங்களோ கொடுக்கும். ஸோ நிறைய பேருக்கு இந்த யூனிவர்ஸ் மெத்தட் தெரியும் இல்லையா, நம்ம எதை பாசிட்டிவாக அதிகமாக நினைக்கிறோமோ அதுதான் நம்மளை தேடி வரும். நம்ம நெகட்டிவாக இருந்தோம்னா நம்மக்கிட்ட அந்த நெகட்டிவிட்டி மட்டும்தான் வரும். ஸோ வாழ்க்கைங்கிறது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதை சமாளிக்கணும்னா பாசிட்டிவான ஆட்டிடியூடும் முக்கியம். ஸோ இந்த 6 ஜார் மெத்தடில் 6வது பாயிண்ட்டாக எதனால் சேரிட்டி மஸ்ட்னு சொல்லியிருக்காங்கன்னா இந்த யூனிவர்ஸோட மெத்தடை வச்சு தான் சேரிட்டி கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதாவது கொடுக்கணும், இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும், அப்போ தான் உங்களுக்கு திரும்பவும் கிடைக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச உண்மையான ஒரு விஷயம்தான். ஸோ முடிஞ்சால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த 6 விஷயத்தையும் சொல்லிட்டேன். ஆனால் பேசிக்காக சேவிங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் எனக்கு தெரிஞ்சு மென்டலி நினச்சா மட்டும் சேவ் பண்ண முடியுமான்னா முடியாது. ஏன்னா நம்ம அதிகமாக செலவு பண்ணி பழகிருப்போம், ஆடம்பரமாக செலவு பண்ணி பழகிருப்போம், எப்படி சொல்கிறது, தேவையில்லாத விஷயத்துக்கு நம்ம அடிமையாகி அதில் நிறைய பணத்தை நம்ம இது பண்ணியிருப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது திடீர்னு நம்மளுடைய கோடுகளை அந்த வட்டத்தை சுருக்கும் போது கஷ்டமாக இருக்கும், மென்டலி ரொம்ப சஃபர் ஆகும். ஸோ அந்த சஃபகேஷன் எல்லாம் இருக்க தான் செய்யும். ஆனால் மனசும் மூளையும் சேர்ந்து செயல்படும் போது தான் கட்டுப்பாடோட நம்ம ஒரு பட்ஜெட் போட்டு வாழும்போது மட்டும்தான் கொஞ்ச நாள் கஷ்டமாக இருக்கும், ஒரு 4-5 மாதம் கஷ்டமாக இருக்கும், குறைஞ்சது ஒரு 6 மாதம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கைக்கு நம்ம பழகிட்டோனாலே நம்மக்கிட்ட பணம் தங்க ஆரம்பிச்சிடும், நம்மளால் சேமிக்க முடியும். சரிங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த 6 ஜார் மெத்தட் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஈஸியாக இருக்குன்னா நீங்கள் பிரித்து வச்சு நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். இல்லை உங்களுக்கு இதை விட ஏதாவது பெஸ்ட் மெத்தட் தெரியும் சிஸ்டர், நான் இதை தான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன்னு நினச்சிங்கன்னா அதை மறக்காமல் கீழே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அது நல்ல விஷயமா இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் ஷேர் பண்ணுவேன். ஓகேவா? மறக்காமல் உங்களோட கமெண்ட் எனக்கு முக்கியம், பண்ணிட்டு போங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட அம்மு பாசிட்டிவிட்டிக்கு நீங்கள் எப்பவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.